ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 5. விஷால் மீதுள்ள தன்னுடைய காதலை அவனிடம் கோயிலில் வைத்து கூறினாள் இனியா. பிறகு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அந்த பூனைக்கண் ஆரியன் தன்னை அவனுடைய வக்ர பார்வையால் உற்று பார்ப்பதைக் கண்டு பயத்தில் அந்த திசையில் கையை காட்டியவாறு மயங்கி சரிய ஆரம்பித்தாள் இனியா. விஷால் விஷால் என்று அழைத்தவாறு மயங்கி கீழே விழுந்து கொண்டிருப்பவளை திகைப்புடன் பார்த்தபடி அவளை தாங்கி பிடித்து கொண்டான் விஷால். இனியா, என்னாச்சு உனக்கு என்று பதட்டத்துடன் கேட்ட விஷால் அவள் கை காட்டிய திசையை பார்த்தான். அங்கு யாருமே இல்லாமல் போகவே, என்னாச்சு இனியா, இங்கு யாருமே இல்லையே என்று அவளை பார்த்தான். அதற்குள் அவள் மயங்கியிருந்தாள். கண்கள் மூடி கிடந்தவளை அப்படியே தன் மடியில் சாய்த்து கொண்டான். அதற்குள் அங்கு சிறிதாக ஒரு கூட்டம் கூடியிருந்தது. தண்ணி கொண்டாங்க யாராச்சும், கூட்டத்தில் இருந்த ஒருவர் கூறினார். அங்கு கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து விஷாலின் கையில் கொடுத்தார். விஷால் அதிலிருந்து சிறிது தண்ணீரை கையில் எடுத்து இனியாவின் முகத்தில் தெளித்தான். இனியா இனியா கஷ்டப்பட்டு கண்களை பிரித்தாள் இனியா. கண்களை திறந்ததும் அவளுக்கு உடனே நினைவில் வந்தது ஆரியனின் அந்த வக்ர பார்வைதான். உடனே அவளுடைய முகத்தில் பயத்தின் ரேகைகள் ஓடியது. விஷால், அங்கே பாருங்க. மீண்டும் அதே திசையில் கையை காட்டினாள். அங்கே யாருமே இல்லை இனியா. இல்லை விஷால், அங்கே அங்கே என்று முழுதாக கூறாமல் அழ ஆரம்பித்தாள். அதற்குள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. எதையோ பார்த்து பயந்துருச்சு போல இந்த பொண்ணு. கூட்டத்தில் ஒருவர் குரல் கொடுத்தார். இல்லை, பூனை கண்ணு பயத்தில் உளறினாள். ஓ, பூனையா? இங்கே ஒரு பூனை அப்பப்போ வரும், அதை பார்த்து தான் பயந்துட்டியாம்மா என்று ஒரு பெண்மணி சிரித்தார். நல்ல பொண்ணுமா நீ, பூனையை பார்த்து இப்படி பயப்படுவாங்களா யாராச்சும் என்று ஒரு பெண் கேலி செய்தாள். அதுவும் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இருக்கியேம்மா, இவ்வளோ பயமாக இருக்கும் உனக்கு? பூனையை பார்த்து எல்லாம் பயந்தா எப்படி? போய் மந்திரிச்சுக்கோமா பொண்ணு. இப்படி கூட்டத்தில் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லிவிட்டு கலைந்து சென்றனர். விஷாலுக்கோ ஒன்றும் புரியவில்லை. இனியா எதை பார்த்து இப்படி பயந்தா? ஒரு பூனையை பார்த்தா மயங்கி விழுந்திருப்பா? இனியா என்னை மனசளவில் இவ்வளோ வீக்காவாக இருக்கிறவளா? குழப்ப ரேகைகள் முகத்தில் ஓட இனியாவை கவலையாக பார்த்தான். இந்தாம்மா, கொஞ்சம் தண்ணி குடி என்று தண்ணீர் கொடுத்த பெண்மணி கூறவும் அவளும் அதை மறுக்காமல் எழுந்து அமர்ந்து தண்ணீர் குடித்துவிட்டு அந்த பெண்மணியிடம் பாட்டிலை திருப்பி தந்தாள். சரிங்க சார், பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் மந்திரிங்க சார், பயம் போயிடும். போகிற போக்கில் கூறிவிட்டு சென்றார் அப்பெண். விஷால் இனியாவின் முகத்தை பார்த்தான். அவளுடைய முகத்தில் இன்னும் பயம் அப்பியிருந்தது. உடல் லேசாக நடுங்கி கொண்டிருந்தது. அங்கே ஆரியன் தானே நின்று அப்படி பயங்கரமாக வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அதுக்குள்ளே எங்கே போயிருப்பான் அவன்? அதுவும் இல்லாமல் மற்ற யாரும் அவனை பார்த்ததா சொல்லவே இல்லையே. ஒருவேளை நிஜமாவே பூனையை தான் நான் பார்த்துருப்பேனோ? அதோட கண்ணை பார்த்த உடனே எனக்கு ஆரியன் ஞாபகம் வந்து மயங்கிட்டேனோ? ஆனால் அப்படி தோணலையே. ஆரியன் நின்றுட்டு இருந்ததை நான் நல்லா பார்த்தேனே. யோசிக்க யோசிக்க அவளுக்கு குழப்பமும் பயமும் அதிகமாகியது. இனியா, என்னாச்சு இனியா? எதை பார்த்து இப்படி பார்த்து பயந்து மயங்கின? இனியா விஷாலிடம் ஆரியனை பற்றி சொல்வதா வேண்டாமா என்று குழம்பினாள். சொன்னாலும் இவர் நம்புவாரான்னு தெரியலையே. அவன் இவரோட அப்படி இல்லை பழகிட்டு இருக்கான் என்று யோசித்தவள் கடைசியில் இப்போதைக்கு அவனை பற்றி தனக்கு இருக்கும் சந்தேகத்தை விஷாலிடம் எதுவும் கூறிக்கொள்ள வேண்டாம், மற்றொரு நாள் தேவைப்பட்டால் கூறிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். குழப்ப முகத்துடன் யோசனையில் இருந்த இனியாவை பார்த்து, என்ன இனியா, என்ன யோசிச்சிட்ருக்க என்று அவளுடைய தோள்பட்டையை பிடித்து உலுக்கினான் விஷால். திடுக்கிட்டு சுயநினைவுக்கு வந்தாள் இனியா. என்ன விஷால் கேட்டீங்க? என்னாச்சு? இப்படி மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு அப்படி என்ன பார்த்தே நீ?
எதை பார்த்து பயந்தேன்னு கேட்டேன் இனியா. இல்லை தெரியல விஷால், ஒரு பூனை தான் அங்கே நின்று அப்படி பார்த்துட்டு இருந்தது போல். நானும் அந்த கண்ணை ரெண்டும் பார்த்து பயந்தே போயிட்டேன். அது என்னமோ என்னையே முறைச்சி பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் சட்டுன்னு பயத்தில் அப்படியே மயங்கிட்டேன். என்ன இனியா நீ இவ்வளோ வீக்காக இருக்க? பூனையை பார்த்து யாராச்சும் இப்படி மயங்கி விழுவாங்களா? அப்புறம் டெய்லி மயங்கி விழுந்துட்டே இருக்க வேண்டியதான் என்று பலமாக சிரித்தான். அவனுடைய சிரிப்பை கண்டு இனியாவுக்கு வெட்கமாக போய்விட்டது. சாரி விஷால், என்னால் உங்களுக்கு தொந்தரவு எல்லாம் இல்லை இனியா. நீ மயங்கின உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? பயமா? எதுக்கு? உங்களுக்கு என்ன பயம்? இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கோயிலில் தனியாக மீட் பண்ணியிருக்கோம். நீ மயங்கினா எனக்கு பயமாக இருக்காதா? என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். இப்போ உங்களுக்கு டென்ஷன் போயிடுச்சுல்ல? இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு பூனைக்கு போய் இந்த பொண்ணு இப்படி பயப்படுதே, சுத்த பயந்தாங்குழியாக இருக்காளேன்னு நினச்சா காமெடியாக இருக்கு எனக்கு. இனியா அவனை வெட்கத்துடன் முறைத்தாள். வரும் உங்களுக்கு சிரிப்பு. அவளுடைய முறைப்பை கண்டு மேலுமே சிரித்தான் விஷால். போங்க, இப்படி கிண்டல் பண்ணால் அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று பொய் கோபத்துடன் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். சரி சிரிக்கலை. சாரி, நான் பாவம்ல, ப்ளீஸ் என்று முகத்தை பாவமாக வைத்து கெஞ்சியவனை கண்டு சிரித்து விட்டாள் இனியா. பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பினர். இவர்களுடைய காதல் நன்றாகவே சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. ஷில்பாவுக்கும் மதுவந்திக்கும் இது பற்றி தெரிய வந்ததும் இருவரையும் நன்றாகவே வைத்து கலாய்த்தார்கள். அப்போதெல்லாம் ஆரியனும் நல்லவன் போல் அவர்களுடன் சேர்ந்து கொள்வான். அதனால் அவன் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவே இல்லை. இனியாவுக்குத்தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் பற்றி கொண்டு வந்தது. அவர்கள் எதிரில் நல்லவன் வேஷம் போடுபவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பார்வையாலேயே இவளை விழுங்குவான். பார்வையாலேயே அவளை துகிலுரித்து பார்வையாலேயே தன் காமப்பசியை தீர்த்து கொள்வான். அப்போதெல்லாம் இனியா அவனுடைய பார்வையை பார்த்து உடம்பெல்லாம் கூசி போவாள். நாட்கள் நகர்ந்தன. இறுதி வருடத்திற்கு வந்துவிட்டனர். இனி இந்த விஷயத்தை விஷாலிடம் இருந்து மறைப்பது நல்லதல்ல என்று நினைத்த இனியா அவனிடம் சொல்லிவிடுவது என்று முடிவெடுத்தாள். மாதத்திற்கு ஒரு முறை கோவிலில் சந்தித்து கொள்வார்கள் இருவரும். அன்றும் வழக்கம் போல் சந்தித்தனர். அப்போது மெல்ல ஆரியனை பற்றிய பேச்சை ஆரம்பித்தாள் இனியா. விஷால், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன இனியா, சொல்லு. நான் சொல்ல போகிறத நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இனியும் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்க முடியாது விஷால். அப்படி என்ன விஷயம்? தயங்காமல் சொல்லு இனியா, ஆச்சரியமாக கேட்டான் விஷால். அது ஆரியன் இருக்காருல்ல? ஆமாம், அவனுக்கு என்ன? அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவன், டேலண்டட் பர்சன், நல்ல நண்பன். அவனை பற்றி இப்போ எதுக்கு கேட்குற நீ? ஆனால் எனக்கு என்னவோ அவரை பார்த்தா அப்படி தோணலை விஷால். அவர் நல்லவரே இல்லை. அவரோட பார்வையே சரியில்லை. அவளை திகைப்புடன் பார்த்தான் விஷால். நீ இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இனியா. அவனை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவன் அப்படிப்பட்டவன் அவன் இல்லை. அது சரி, எதை வச்சு நீ அவனை பற்றி அப்படி சொல்கிற? நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் விஷால். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர் எல்லாரும் இருக்கிறப்ப ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் நீங்கள் யாரும் இல்லாதப்ப அந்த நேரத்தில் அவர் என்னை பார்க்குற அந்த பார்வை இருக்கே, ரொம்ப அசிங்கமாக இருக்குது விஷால். சொல்கிறதுக்கே எனக்கு உடம்பு கூசுது. அவரோட பார்வை என் முகத்தை தவிர வேறு எல்லா பக்கமும் போகும். சி! சொல்லும் போது அவளுக்கு உடல் நடுங்கியது. அதிர்ந்து போய்விட்டான் விஷால். இனியா, நீ என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கத்தினான். அவனுடைய கத்தலை கேட்டு செய்வதறியாது திகைத்து நின்றாள் இனியா. இவரை என்ன சொல்லி நம்ப வைக்கிறது? என்ன பண்ணுறது? கைகளை பிசைந்து கொண்டு கண்களில் கண்ணீருடன் நின்றிருந்தாள் இனியா. ஆரியனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் இனியா. நீயும் நானும் இப்போ இந்த 2 வருஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதமாக தான் நாங்கள் லவ்வர்ஸ். ஆனால் அவனும் நானும் ஸ்கூலில் இருந்தே ஒன்றா இருக்கோம். அவனை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீ இப்படியெல்லாம் அவன் மேலே வீண் பழியை போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இனியா.
இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பழியை அவன் மேலே போடுறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது இனியா? நீயா இப்படி பேசுகிற? என்னால் நிஜமாக நம்பவே முடியலை தெரியுமா? இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வருத்தப்படும் தெரியுமா? ஓ மை காட்! தலையில் கை வைத்து உட்கார்ந்தான் விஷால். இனியாதான் அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆரியனை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் தனக்கும் ஒரு நாள் வரும் என்பதை சற்றும் அறிந்திருக்கவில்லை விஷால். அப்போது எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறான்? ஆனால் அது எப்போது? அதுவரையில் இனியா என்ன செய்ய போகிறாள்? அத்தியாயம் 6. ராம் மனநல மருத்துவமனை. டாக்டர் இளங்கோ ரேஷ்மியுடன் பேசி கொண்டிருந்தான். சமீபத்தில் உனக்கு மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்ததா என்று ரேஷ்மியிடம் கேட்கும்போது அவள் முதலில் இல்லை என்று மறுத்தவள், பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவளாக, இல்லைண்ணா இருங்க என்று ரேஷ்மியின் குரல் அவனுடைய பேச்சை தடுத்தது. அப்படி அவள் என்ன கூற வருகிறாளோ என்று அவளை ஆர்வத்துடன் பார்த்தான் இளங்கோ. அவனை பொறுத்தவரை ரேஷ்மி திடீரென இப்படி தூக்கத்தில் எழுந்து நடப்பதற்கான காரணத்தை அவளிடம் இருந்தே எதுவும் கண்டுபிடித்து விட முடியாதா என்கிற தவிப்பில் இருந்தான். என்ன ரேஷ்மி, ஏதாவது சொல்லணுமா? ஆமாண்ணா, மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்துதான்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, அதான் எனக்கு ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியா? சொல்லு ரேஷ்மி, அந்த மாதிரி உனக்கு மனசு பாதிக்கிற விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அது மனசு பாதித்ததான்னு எனக்கு சொல்ல தெரியலைண்ணா. ஆனால் அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாகவும் படபடப்பாகவும் எனக்கு இருக்குது. ஓ அப்படியா? சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. எனக்கு நிஜத்தில் யாரும் எதுவுமே பண்ணலைண்ணா. ஆனால் நைட் நல்ல தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி ஒரு கனவு வருது. கனவா? ஆமாண்ணா. மனசை பாதிக்கிற ஒரு கனவா என்கிற ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் அவள் முகத்தை பார்த்தான் இளங்கோ. ரேஷ்மி அந்த கனவின் நினைவு தந்த தாக்கத்தினாலோ என்னவோ முகத்தில் பீதியும் திகிலும் படர தவித்தபடி அமர்ந்திருந்தாள். சொல்லுமா, அது என்ன கனவு? அந்த கனவு ஆரம்பிக்கிறதே ஒரு அழுக்குரலோடு தான் ஆரம்பிக்கும்ண்ணா. முதல் லேசாக விசும்புற மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுகை பெருசாகும். கடைசியில் அந்த குரல் இன்னும் ரொம்ப பெருசாகி ஓன்னு ஓலமிட்டு அழுகும். அப்போ திடீர்னு நான் மட்டும் அந்த இடத்துல தனியாக நின்றுருப்பேன். பயத்தோடு அந்த குரல் எங்கேருந்து வருது, யார் அழறாங்கன்னு நானும் சுற்றி சுற்றி பார்ப்பேன். அப்போ என் எதுக்க திடீர்னு நிழல் மாதிரி ஒரு உருவம் வரும். அந்த உருவம் என்னை பார்த்து தான் அலறிட்டு அழுதுட்ருக்கோம். எனக்கு தாங்க முடியாது. அந்த அழுக சத்தத்தை கேட்குறதுக்கே அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். தனக்கு வரும் கனவை பற்றி கூறி முடிக்கும் போது ரேஷ்மியின் முகம் பயத்தில் இரத்தமே உறைந்து போனது போல் இருந்தது. அந்த கனவில் வந்தது தன் கண்முன்னே நேரில் பார்த்தது போல் நடுங்கியவாறு இருந்தவள் பிறகு அழ ஆரம்பித்தாள். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். இளங்கோ உடனே வேகமாய் எழுந்து அவள் அருகில் சென்று அவளுடைய தோளை பிடித்து கொண்டான். ரேஷ்மி, அழாதம்மா, ஒன்றுமில்ல, பயப்படாத, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், இங்கே பாரு, கண்ணை திறந்து பாரு சத்தமாக பேசினான். தோளை பிடித்து உலுக்கியவுடன் முகத்தை மூடியிருந்த கைகளை எடுத்து கண்களை திறந்தாள். சுற்றி பார்த்தாள். ரிலாக்ஸ் ரேஷ்மி, உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே என் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ பயப்படாத, கூல். இளங்கோ 2 முறை அழுத்தமாக கூறிய பிறகு அந்த கனவில் இருந்து மீண்டாள் ரேஷ்மி. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நடுக்கம் குறைந்து அமைதியானாள். அழுகையை நிறுத்தினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளை தண்ணீர் குடிக்கச் சொல்லி அவளிடம் தண்ணீர் பாட்டிலை நீட்டினான் இளங்கோ. மறுபேதும் கூறாமல் அவனிடம் இருந்து பாட்டிலை வாங்கி மடமடவென தண்ணீரை குடித்தாள் ரேஷ்மி. ஒருவாறு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இளங்கோவை நிமிர்ந்து பார்த்தாள். சாரிண்ணா, நான் சொல்கிறப்ப அப்படியே அந்த கனவில் நடந்தது என் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்துட்டேன். இந்த கனவு உனக்கு எத்தனை நாளாக வருது? ஒரு 2-3 வாரமாக வருதுன்னு நினைக்கிறேண்ணா. டெய்லி வருமா? இல்லைன்னு நினைக்கிறேன். டெய்லி வரல, அப்பப்போ வரும். சரி, அந்த கனவில் வர்றது பையனா பொண்ணா? பொண்ணு தான்ண்ணா. ஓ,
ஓ, அந்த முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, முகம் சரியாக தெரியாது, ஒரு நிழல் மாதிரி தான் தெரியும். அந்த நிழலை வச்சு உன்னால் எதுவும் யூகிக்க முடியலையாம்மா? அது யாராக இருக்கும்? ஏற்கனவே பார்த்த முகம் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா உனக்கு? இல்லைண்ணா, எனக்கு சுத்தமாக தெரியலை. கொஞ்சம் கூட என்னால் கெஸ் பண்ணவே முடியலை. சரி, அந்த கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? தூக்கத்தில் இருந்து உடனே முழிப்பு வந்துடுமா உனக்கு? அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் தலையை பிடித்தபடி சிறிது நேரம் யோசித்தாள் ரேஷ்மி. ஆனாலும் குழப்பம் விலகாதவளாய் பதில் கூறினாள். தெரியலண்ணா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஞாபகத்துக்கே வரல. ஓ, அது எந்த இடம்னு ஏதாவது உனக்கு நினைவு வருதா? இல்லைண்ணா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே நினைவில் வரமாட்டேங்குது. ஒரே இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் தான் நிழலாக ஒரு உருவம் வரும், அவ்வளவுதான். ஓகேம்மா, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று கூறியவன் வெளியே இருந்த செவிலிய பெண்ணை அழைப்பதற்கு அங்கிருந்த பட்டனை அழுத்தினான். அடுத்த 2 நிமிடங்களில் ஒரு பெண் எட்டி பார்த்து, எஸ் டாக்டர் என்றாள். வெளியே உட்கார்ந்திருக்கிற மிஸ்டர் சூர்யாவையும் அவங்க அம்மாவையும் உள்ளே வர சொல்லுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர் என்று கூறி சென்றாள் அப்பெண். சூர்யாவும் கார்த்திகாவும் உள்ளே வந்தனர். படபடக்கும் இதயத்துடன் இளங்கோவை பார்த்தனர் இருவரும். என்னடா ஆச்சு? ரேஷ்மி கிட்ட பேசிட்டியா? எந்த பிரச்சனையும் இல்லையே? கூல் கூல் பாய், நீ ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ரேஷ்மி கிட்ட நான் தரோவாக பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன்பா இப்படி ஆகுது அவளுக்கு? இவ்வளோ வருஷமாக இல்லாதது இப்போ ஏன் திடீர்னு வந்துச்சு? கார்த்திகா கவலையுடன் கேட்டார். அம்மா, பொதுவாக இந்த மாதிரி தூக்கத்தில் எழுந்து நடக்கிறதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டா, ஒன்று சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா மனசில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வியாதி இருக்கணும். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருக்கும் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரேஷ்மி கிட்ட பேசினதுல இருந்து அவளுக்கு கொஞ்ச நாளாக தூக்கம் சரியாக வர்றதில்ல. அதாவது அவளுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வர்றதில்லைன்னு நல்லா புரியுது. ஸோ தூக்கம் சரியில்லாத காரணத்தினால தான் அவளுக்கு திடீர்னு இப்படி ஆகிருக்கு. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட்ற மாதிரி டேப்லெட் எழுதி கொடுக்குறேன். டெய்லி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடட்டும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூக்கம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை குறைஞ்சி 2 வீக்ஸில் முழுசாக சரியாக வந்துடும். என்னம்மா ரேஷ்மி, சரியா? சரிங்கண்ணா, மெதுவாக பதில் வந்தது ரேஷ்மியிடம் இருந்து. அவளுக்கு அடிக்கடி தூக்கத்தில் வரும் கனவை பற்றி சொல்லி கார்த்திகாவை வீணாக பயமுறுத்த வேண்டாம் என்று நினைத்து அந்த நேரத்தில் அதை பற்றி பேசாமல் விட்டான் இளங்கோ. இந்த மாத்திரை டெய்லி சாப்பிட்டா கண்டிப்பாக சரியாக வந்துடும்ல இளங்கோ? அப்புறம் திரும்ப இந்த பிரச்சனை எதுவும் வராதே என்று கவலை பெருக கேட்டார் கார்த்திகா. இல்லைம்மா, எதுவும் வராது. திரும்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது, தைரியமாக இருங்க என்று கார்த்திகாவிடம் கூறியவன், முக்கியமாக ரேஷ்மி, நீ இனிமேல் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக இருக்கணும். இது சும்மா சாதாரண தூக்கமின்மை காரணமாக தான் வந்திருக்கு. வேறு பயப்படும்படி ஒன்றுமே இல்லை. மாத்திரை மட்டும் கரெக்டாக டெய்லி மறக்காமல் சாப்பிடணும். 2 வாரம் கழித்து வாங்க, அப்போ நீயே சொல்லுவ, என்னது தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? அப்படின்னா என்ன? எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொல்ல போகிற என்று கூறி சிரித்தான் இளங்கோ. அவனை தொடர்ந்து கார்த்திகாவும் ரேஷ்மியும் சிரித்தனர். இளங்கோ பேசிய ஆறுதல் பேச்சில் இருவரும் மனம் கொஞ்சம் லேசானதை போன்று உணர்ந்தார்கள். சூர்யா மட்டும் மனதில் லேசாக சந்தேகம் மேலோங்க அவர்களுடன் சேர்ந்து தானும் சிரிக்க முயன்றான். இவன் நிஜமாக சொல்கிறானா, சும்மா ஒரு ஆறுதலுக்கு சொல்கிறானான்னு தெரியலையே என்று நண்பனை சந்தேகத்துடன் பார்த்தான். இளங்கோவுக்கும் அது புரிந்தது. அப்போ நாங்கள் கிளம்பவாப்பா? கார்த்திகா கேட்டார். ஆகட்டுமா, கிளம்புங்க, நீங்கள் முன்னாடி போங்கம்மா என்று கூறிவிட்டு சூர்யாவிடம், டேய் சூர்யா, நீ கொஞ்சம் இரு, மருந்து எழுதி தர்றேன், வாங்கிட்டு போகலாம் என்று கூறினான். இருவரும் வெளியே சென்று அமர்ந்து கொண்டனர். அவர்கள் தலை மறைந்தவுடன் சூர்யா நண்பனிடம் தன் சந்தேகத்தை கேட்டான். டேய், உண்மையாதான் சொல்றியா? எதுடா? தூக்கம் இல்லாதனால தான் இப்படி இருக்குது, மாத்திரை சாப்பிட்டா சரியாக வரும்னு சொன்னியே அது. ஆமாடா, நிஜந்தான். ரேஷ்மி கிட்ட பேசினதில் அவளுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு கனவு வருதுன்னு சொல்கிறான்.
அந்த கனவு வர்றப்போ பயத்தில் அவளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. டேப்லெட் எடுத்தால் சரியாக போயிடும்டா. உண்மையை தான் சொன்னேன். ஓ, ஆனால் உனக்கு தான் ஒரு வேலை இருக்குது. என்ன அது? நீ ஒரு வாரம் வரைக்கும் டெய்லி 2 மணிக்கு அலாரம் வச்சுக்கோ. எழுந்து அவள் எந்திரிக்கிறாளா நடக்கிறாளான்றதை வாட்ச் பண்ணு. ஒரு 3 மணி வரைக்கும் முழிச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகேடா, இந்த டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போ. மூவரும் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு வந்தனர். சூர்யா இளங்கோ கூறியது போல் தினமும் இரவு 2 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து கொண்டான். ஆனால் அன்று இரவில் இருந்தே ஒரு நாள் கூட ரேஷ்மி தூக்கத்தின் நடுவில் எழவும் இல்லை, நடக்கவும் இல்லை. அவ்வப்போது இளங்கோவும் சூர்யாவிடம் அலைபேசி மூலம் பேசினான். 10 நாட்கள் கடந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. ரேஷ்மி இரவு தூங்கினாள் என்றால் விழுந்துதான் கண் விழித்தாள். அன்று ஒரு நாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.